உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். மகனே, மகளே, நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் ஒரு காரியத்திற்கு இன்றே விடிவு வந்தது என்று தேவன் சொல்கிறார். இந்த வீடியோ மூலமாக உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ராஜாவுக்கு அற்புதத்தை செய்த தேவன் கட்டாயம் உனக்கும் செய்ய காத்திருக்கிறார். இதோ இந்த செய்தியை கேட்பதன் மூலம் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்றே கிடைக்கப் போகிறது. மிகப்பெரிய அற்புதத்தை நீ காணப் போகிறாய். உன் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ண போகிறார். வெல்கம் டு அவர் சேனல். ஜீசஸ் இஸ் மை லார்ட். இதோ உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டிக் கொடுப்பேன். எசேக்கியா என்கிற ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டார். ஒரு தேசத்தின் ராஜா வியாதிப்பட்டால் எவ்வளவு மருத்துவர்களை வைத்து பார்த்து இருப்பார்கள். ஆனாலும் அந்த வியாதி அவருக்கு சுகமாகவில்லை. அந்த வியாதி மரண படுக்கையிலே அவரை தள்ளிவிட்டது. எந்த மருந்துகளும் வேலை செய்யவில்லை. மருத்துவத்தால் அவரை குணமாக்க முடியவில்லை. அப்போது தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். உன்னுடைய கடைசி காலம் வந்துவிட்டது, மரண நேரம் நெருங்கிவிட்டது, நீ உன் வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்து என்று சொன்னபோது அவர் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுதார். எசேக்கியா இதை குறித்து மிகவும் அழுதார். அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடம், நான் உமக்கு உத்தமமாய் இருந்தேனே, நான் நியாயக்கேடு ஒன்றுமே செய்யவில்லையே என்று ஆண்டவரிடம் மிகவும் அழுது ஜெபித்தார். ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்தவுடனே ஆண்டவரின் இருதயம் மிகவும் உருகிற்று. ஆண்டவர் நம் கண்ணீரை பார்த்து மனதுருகுகிற தேவன். அதனால் ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு என்ன செய்தி சொல்லுகிறார் என்றால், உன் கண்ணீரை கண்டேன் என் மகனே, அதனால் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி அந்த மரண படுக்கையை மாற்றி சுகமாக்கின சம்பவம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீ இன்று ஏதோ ஒரு காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கலாம். ஒரு வியாதியின் நிமித்தமோ, ஒரு கடன் பிரச்சனை நிமித்தமோ, அல்லது உன் கணவர் நிமித்தம், உன் பிள்ளைகள் நிமித்தம், உனக்கு வந்திருக்கிற ஒரு நெருக்கத்தின் நிமித்தம், ஒரு அவமானத்தின் நிமித்தம் இந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகிறதே. இத்தனை சிறுமைகளுக்கு நடுவிலே இருக்கிறேனே என்று ஏதோ ஒரு பாதிப்பு உன் இருதயத்தை கனப்படுத்தி கொண்டிருக்கலாம். இதோ உன் உறவுகளாலே நீ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உன் சொந்த சகோதர சகோதரிகளாலே நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். உன் உள்ளத்தை ஒரு வேதனை துளைத்து கொண்டிருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத வேதனை, தாங்க முடியாத சோதனை. என் மகளே, என் மகனே, கலங்காதே. நம் ஆண்டவர் இருக்கிறார், சோர்ந்து போகாதே. வெளியிலே யாருக்கும் உன் பிரச்சனை தெரியாமல் வெளியே சிரித்து கொண்டு உள்ளுக்குள்ளே ஒரு புழுவை போல துடித்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் உங்கள் படுக்கையை கண்ணீரிலே நனைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன் மகனே, மகளே என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்போது அவர் உன் கண்ணீரை காண்கிறாரோ உடனே அவர் அற்புதம் செய்வார். மனிதர்கள் வடிக்கும் கண்ணீருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கவனிக்கிற ஒரு தேவன் இதோ எசேக்கியா ராஜாவுக்கு செய்ததை போல் நமக்கும் செய்ய காத்து கொண்டிருக்கிற தேவன். உன் பிரச்சனை என்னவாக வேணாலும் இருக்கலாம். இது எப்படி என்னை விட்டு போகும்? இதோ என் மகளை விட்டு போகும். இந்த பிரச்சனை எப்படி போகும்? இதோ நான் சேற்றிலே சிக்குண்டாளாக இருக்கிறேனே. இதோ பாதாளத்திலே நான் சென்று கொண்டிருக்கிறேனே. யார் என்னை கைத்தூக்கி விட முடியும்? யார் என்னை தேற்ற முடியும் என்று உள்ளத்திலே கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். என் மகளே, என் மகனே, உன் கண்ணீரை துடைத்து ஒரு அற்புதம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். இதோ இந்த வீடியோவின் மூலமாக இந்த வார்த்தையை, வசனத்தை சொல்ல காரணம் என்ன? எதற்காக நீ கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த விஷயத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். எதற்காக நீ அழுகிறாயோ அந்த அழுகையை நிறுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, அவர் கண்ணீரை காண்கிற தேவன். அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்து ஜனங்கள் மத்தியிலே உலாவின போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசு எங்கே போனாலும் ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் போகிற இடங்களிலெல்லாம் ஜனங்கள் வந்து, எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று அவரை அணுகினார்கள். இயேசுவும் அவர்கள் கண்ணீரை துடைத்து அற்புதத்தை செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த நிறைய அற்புதங்கள் பைபிளிலே இருக்கிறது. அதில் ஒன்றை மட்டும் இன்று நாம் பார்க்கலாம். லூக்கா 7:11. இயேசு நாயின் ஊருக்கு வந்தபோது அங்கு நடந்த ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். 11வது வசனத்திலிருந்து 15வது வசனத்தை வரை நாம் இதிலே வாசிக்கலாம்.
அந்த ஊரிலே ஒரு விதவையின் மகன், ஒரே ஒரு மகன் இறந்து விட்டான். திரளான மக்கள் அந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இயேசு யார் என்பதே தெரியாது. அந்த தாய் எப்படி கதறி இருப்பார்கள். அவளுடைய நிலைமையை நினைத்து அதை பார்த்து இயேசு சொல்கிறார், மகளே அழாதே, உன் கண்ணீரை என்னால் காண முடியவில்லை. ஆண்டவர் இருதயம் உருகிற்று. அந்த சமயத்திலே அவர் இருதயம் இழகிற்று. இந்த மகளுடைய கண்ணீர் துடைக்கப்படணும் என்றால் அந்த மகன் உயிரோடு எழும்பணும் என்று நினைத்து இயேசு பாடையின் அருகிலே சென்று அந்த பாடையை தொட்டு நிறுத்துகிறார். அந்த மரித்த வாலிபனை நோக்கி, வாலிபனே, நீ எழுந்திரு என்று சொல்கிறார். இறந்து போன சடலத்தோடு அவர் பேசுகிறார். உடனே அந்த உடலுக்குள் உயிர் வந்தது. அந்த மகன் எழுந்து உட்கார்கிறார். அந்த உடலுக்குள் ஜீவன் வந்தது. ஆண்டவர் அந்த மகனை தாயின் கரங்களில் ஒப்புவித்தார். அந்த தாய்க்கு எவ்வளவு ஆனந்தம்! அந்த பெண்ணின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. அதே இயேசு இன்று உன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார். ஆம், இயேசு இந்த செய்தியின் மூலமாக உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை மாற்ற ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். உன்னோடு பேசுகிறார். இன்றே நம் பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வந்தது என்று விசுவசிப்போம். இந்த தாய்க்கும் அந்த ராஜாவுக்கும் செய்ததைப் போல உனக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபம். ஆண்டவரே, இன்று என் கண்ணீரை துடைத்தீர், என் விண்ணப்பத்தை கேட்டீர், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்துவிட்டீர் என்று நான் விசுவசிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.